சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலையில் இன்றைக்கி லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்க்க போகிறோம். சபரிமலை தரிசனம் வந்து 70,000 இப்போ 80,000 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 14 மணி நேரம் 15 மணி நேரம் தரிசனத்தை இப்போ 18 மணி நேரம் அலோவ் பண்ணுறாங்க. 30 காவலர்கள் தான் முன்னாடி இருந்தாங்க. இப்போ 45 காவலர்கள் நியமிச்சிருக்காங்க. சபரிமலைக்கு அந்த 18 படியில் சைடில் வந்து ஏணி அமைச்சிருக்காங்க. அந்த ஏணி எதுக்குன்னா, பக்தர்கள் வர்ற கூட்ட நெரிசலை நிறுத்துகிற மாதிரி அவங்கள வந்து சீக்கிரம் வந்து தூக்கி விட்டு தரிசனம் சீக்கிரம் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, செயல்பட்டுருக்காங்க. அதே மாதிரி காவலர்களுக்கு இருக்கிற இடைவெளி அரை மணி நேரத்துலேருந்து இப்போ 1/4 மணி நேரமாக குறைச்சிருக்காங்க. முன்னாடி 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரை இருந்துச்சு, இப்போ 1/4 மணி நேரம் தான் அது. அதே மாதிரி சுழற்சி முறையில் வந்துட்டு காவலர்களை வந்துட்டு நியமனப்படுத்துகிறாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான அப்டேட்டு. இதனால் வந்து இந்த மாற்றத்தை வந்து பக்தர்கள் விரும்புகிறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ டெய்லி 70,000 வந்தது 80,000 ஆக்கியிருக்காங்க. அதுவே 10,000 ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி 14 மணி நேரம் இந்த தரிசனத்தை இப்போ 18 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க. இதுவும் ஒரு சிறந்தது தான். கூட்ட நெரிசலை வந்து தடுக்கக்கூடிய விஷயம்தான். இது வந்து தேவசம் போர்டும் கேரளா போலீஸும் சேர்ந்து பணியாற்றி இந்த மாதிரி ஒரு வருஷம் ஒரு முக்கியமான அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து மக்கள் வந்து நல்லா வரவேற்கிறாங்க. இது வந்து மிகவும் முக்கியமானதும் கூட, மிகவும் வசதியான செயலும் கூட. மக்கள் இதனால் வந்து நல்லா பயனடைவாங்க. சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரம் வரலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நடைப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபரிமலையில் என்ன லேட்டஸ்ட்டு, என்ன நியூஸு, அந்த ஐஎன் ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துங்க. எத்தனை மணிக்கு நட திறக்கிறாங்க, என்னென்ன இப்போதைக்கு கரண்ட்டாக ஓப்பனாக இருக்குது, ஐஎன் ஆப்பில் எல்லாமே இருக்குது. ஐஎன் ஆப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1,75,000 பேர் ஏற்கனவே அந்த ஐஎன் ஆப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா பேர் வந்து அந்த ஐஎன் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். அது நிறையா சகல வசதிகள் இருக்குது. எந்த இடத்துல விரி இருக்குது, எந்த இடத்துல மெடிக்கல் வசதி இருக்குது, எந்த பாதையில் போகலாம், எது ஷார்ட்கட்டு, எல்லாம் போன்ற எல்லா விதமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நிறையா வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எமர்ஜென்சி நம்பர் இருக்குது, போலீஸ் நம்பரு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்பரு, மெடிக்கல் நம்பரு, ஹெல்த் ஃபெசிலிட்டி, அனைத்து விதமான எமர்ஜென்சி நம்பர், போலீஸு, ஆம்புலன்ஸுன்னு எல்லாமே இருக்குது. அதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் போகிற வழி பாதையிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். காட்டு வழியில் இருக்கும், சிக்னல் கிடைக்கலன்னு யாரும் யோசிக்க வேண்டாம். சிக்னல்லாம் கரெக்டாக கிடைக்கும். அது வந்து சிக்னல் எல்லாமே அந்த ஆப் வேலை செய்யும். அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. அதில் உள்ள டெய்லி நியூஸை தெரிஞ்சுக்கங்க. டெய்லி எத்தனை மணிக்கு நட சாத்துறாங்க, எத்தனை மணிக்கு நட மூடுறாங்க, என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் நடக்குது எல்லாமே அதில் தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த இடத்துல விரி இருக்குது, எந்த இடத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், எந்த இடத்துல வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க, எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அந்த ஐஎன் ஆப்பில் இருக்குது. அந்த ஐஎன் ஆப்பை தொடர்ந்து பாருங்கள். அந்த ஐஎன் ஆப்பில் அதோட இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. அது பற்றி தெரிஞ்சுக்குங்க. நடைப்பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு இப்போதைக்கு என்ன போய்ட்டுருக்கு, பம்பாவில் குளிக்க அலோவ் பண்ணுறாங்களா, பம்பாவில் வந்து கிளைமேட்டு இப்போ வந்து கேரளாவில் கிளைமேட் எப்படி இருக்குது, வாட்டர் லெவல் எப்படி இருக்குது பம்பாவில், இப்படி அதெல்லாம் போன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சபரிமலை பயணம் மேற்கொண்டால் உங்களுக்கு மிகவும் சௌரியமாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறது. சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம். அனைவரும் சபரிமலைக்கு இனிய பயணத்தை மேற்கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் ஐயப்பனை பிரார்த்திப்போம். சாமி சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.